காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது காரி நாயனாருடைய வரலாறு. காலனை காலால் உதைத்த அட்ட வீரட்டான தலங்களில் ஒன்று திருக்கடவூர். அந்த ஊரிலே அவதரித்தவர் காரிநாயனார். அந்தணர் மரபில் அவதரித்த சிவன் அடியாளர். தமிழ் புலமையால் இறைவனை அடைந்த ஒரு நாயனாருடைய வரலாறு. மறையவர் குலம்னு சொன்னோம் இல்லையா? தமிழை சந்தேகமற கற்று தெளிந்த நெறியாளர். தமிழ் புலமை அவருக்கு கைவந்த கலையாயிற்று. இதயத்திலே கங்கையை சடையில் தரித்த விரிசடை கடவுளையும் நாவிலே சரஸ்வதியும் வைத்த சிவநெறியாளர். தமிழில் அவருக்கு பெரும் புலமை வாய்த்திருந்தது. 96 வகை சிற்றிலக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா? உலா, பிள்ளைத்தமிழ், கோவைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவர் கோவைன்ற ஒரு துறையை எடுத்துக்கிறாரு. 400 பாடல்களை பாடக்கூடிய துறை அது. இவர் என்ன செய்கிறாரு? சிவன் மீது மாறாத பக்தியும் அன்பும் கொண்டவர். சிவன் அடியார்களிடத்து பெருமதிப்பும் கொண்டவர். இவர் தன்னுடைய தமிழ் புலமையை இதற்கு பயன்படுத்துகிறார், சிவத்தொண்டிற்கு. இவர் ஒரு நூலை ஏற்றுகிறார். 5 பாடல் அது. 400 பாடல்களை அதில் எழுதுகிறார். சொல் விளங்கி பொருள் மறையும்படியான பாடல்கள் அவை. இலக்கண சுத்தமான தமிழில் எழுதுகிறார். இதை அவர் ஏற்றிவிட்டார். என்ன செய்கிறாரு? மூவேந்தர்கள்னு சொல்லுவோம் இல்லையா? சேரர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், அந்த மன்னர்களிடத்தெல்லாம் சென்று அந்த அரசவையில் இந்த கோவையை அவர் பாடி காண்பிக்கிறார். அப்போ மன்னர்களுக்கு பொருள் விரித்து உரைக்கிறார். என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலுக்கு உரிய இலக்கணம் என்ன, அந்த துறை என்ன அப்படின்னு அவர் விரித்து கூறுகிறார். அரசர்கள் என்ன செய்கிறாங்க? தமிழுக்கு தலை வணங்குறாங்க. அவர் இயற்றிய அந்த கோவைக்கு காரிக்கோவைன்னு பேர். அதற்கு அவர்கள் பெரும் நிதியமும் திரவியமும் கொடுக்கிறார்கள். அதை வைத்து இவர் என்ன செய்கிறார்? காரிநாயனார் பழைய சிவாலயங்களை புதுப்பிக்கிறார். குடமுழுக்கும் நடத்துகிறார். இறைவனுக்கு வேண்டிய தொண்டை ஆற்றுகிறார் சிறப்பாக. சிவனடியார்களுக்கு வேண்டிய அத்தனை தொண்டுகளையும் அவர் மனமுவந்து செய்கிறார். இதனால் என்ன கிடைச்சது பாருங்க அவருக்கு? இந்த உடம்போடையே வடகையிலே செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருக்கு இறைவன் கருணையால் கிடைத்தது. நீங்கள் மாணிக்க வாசகருடைய வரலாற்றிலையும் பார்க்கலாம். பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொல்லியிருப்பார். மாணிக்க வாசக பெருமான் 400 பாடல்களை கொண்ட திருக்கோவையார் என்ற பாடலை எழுதினார், நமக்கு தெரியும். இவர் என்ன செய்கிறாரு? காரிக்கோவை என்ற பெயரில் 400 பாடல்களை எழுதுகிறார் தம்முடைய தமிழ் புலமையால். அதை கொண்டு போய் மூவேந்தர்களிடமும் காட்டி தன்னுடைய தமிழ் புலமையால் பெரும் நிதியத்தை பெறுகிறார். அதை வைத்து சிவத்தொண்டு ஆற்றுகிறார். அதன் மூலம் என்ன கிடைத்தது பாருங்க? இவருக்கு கைலாயம் செல்லக்கூடிய பதவி கிடைத்தது. தமிழ் புலமையால் மூவேந்தர்களுடைய மனதை மட்டுமல்ல, இறைவனுடைய திருவடியையும் வாய்க்கப்பெற்ற அருட்நெறியாளர். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு திருத்தொண்ட தகையில, காரிக்கும் அடியேன்னு. தம்முடைய தமிழ் புலமையாலும் இலக்கியத்தின் மீது கொண்ட அன்பாலும் அவர் ஆற்றிய தொண்டாலும் இறைவனுடைய சிவபதத்தை அடைந்தார் காரிநாயனார். இது காரிநாயனாருடைய வரலாறு. தம்முடைய தமிழ் புலமையை கொண்டும் இறைவன் பதத்தை அடைய முடியும் என்பது அவர் நமக்கு விட்டு சென்ற அற்புதமான சான்று. நாமும் சிவனடியார்களை வணங்குவோம், சிவனருள் பெறுவோம். வாழ்க சிவனடியார்கள், வளர்க சைவநெறி. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.